ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோலஸ்ங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு நான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து மோர் ரீடபுள். இதோட சிண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹோலஸ்னு ஃபங்க்ஷன் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதோட ஆர்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய காலத்தை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு சாம்பிள் டேட்டா மூலம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சாம்பிள் டேட்டா. இது வந்து ஆர்டர் அண்ட் டெலிவரி பிளான் ஷீட். ஓகேவா? ஸோ இதில் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமரும் எந்த ப்ராடக்டை எந்த டேட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஆர்டரை நம்ம என்னைக்கு டெலிவரி பண்ண போகிறோங்கிற பிளான் டேட்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, ஒவ்வொரு ஆர்டருக்கும் 3 பிளான் டெலிவரி டேட் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு காலத்தில் எனக்கு வந்து மேக்ஸிமம் பிளான் டெலிவரி டேட் வேணும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி ஹோலஸ் ஃபங்க்ஷன் மூலம் பவர் பியில் அச்சீவ் பண்ண போகிறேங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த டேட்டாவை நான் வந்து பவர் பிஐல லோட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்கலாம், லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறேன். நியூ காலம் கொடுக்குறேன். ஸோ இதில் காலத்தோட நேம் வந்து மேக்ஸிமம் டெலிவரி டேட்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இது மூலம் எனக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஒரு இந்த ஆர்டருக்கு இந்த ஆர்டரை நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த டேட்டுக்குள்ளே டெலிவரி பண்ணிடலாம்ங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இந்த புது காலத்தில் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஹோலஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் மேக்ஸிமம் டெலிவரி டேட் இருக்கிறதெல்லாம் நான் ரிவர்ஸில் இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ பிளான் டெலிவரி டேட் 3 ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த காலத்தை செக் பண்ணோம். அதில் நான் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட் இந்த நம்ம கடைசி இந்த காலத்தில் கொண்டு வந்துடும். மேக்ஸிமம் டெலிவரி டேட் காலத்தில் கொண்டு வந்துடும். சப்போஸ் அதில் நல்லு இருக்குது அப்படின்னா அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நீ வந்து இந்த டேட்டை செக் பண்ணுன்னு சொல்கிறேன். பிளானட் டெலிவரி டேட் 2 செக் பண்ணுன்னு சொல்கிறேன். சப்போஸ் அந்த காலத்துலையும் பிளானட் டெலிவரி டேட் 2லையும் நல்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தை செக் பண்ணு. பிளானட் டெலிவரி டேட்டு ஃபஸ்ட்டு, அந்த டேட்டு ஃபஸ்ட்டு, இந்த காலத்தை செக் பண்ணு. ஓகேவா? ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு எல்லாமே வேல்யூஸ் இருக்குது. அதனால் எனக்கு வந்து இதில் எனக்கு இந்த வேல்யூ எதில் இந்த ஃபஸ்ட்டு 2 காலத்துலேயும் நல்ல இருந்துச்சாலும் எனக்கு வந்து 3வது காலத்தில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிற வேல்யூ வந்துடும். ஓகேவா? என்னோட காலத்தில், நியூ காலத்தில். ஸோ இப்போ நான் இதை வந்து சப்போஸ் இப்போ இந்த காலத்துலேயும் ஏதாவது 1-2 நல்ல இருக்குது, எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமா கொடுத்துட்டு அந்த டிஃபால்ட் வேல்யூக்கா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் இந்த டேட் 1 இந்த காலத்தில் எல்லாமே வேல்யூஸாக இருக்குது. அதனால் நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் வந்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம், எனக்கு வந்து ஈச் ஆர்டருக்குரிய மேக்ஸிமம் டெலிவரி டேட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபார்மெட்டை நான் மாற்றுறேன். ஃபார்மெட் வந்து இந்த ஃபார்மெட் கொடுக்குறேன், டிடி எம்எம்எம். இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட் கொடுத்துறேன். இந்த சேம் ஃபார்மெட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கான மேக்ஸிமம் டெலிவரி டேட் வந்து 7th செப்டம்பர். 2வது ஆர்டருக்கான மேக்ஸிமம் டெலிவரி டேட் 8th செப்டம்பர். 3வது ஆர்டருக்கு வந்து ஒரே ஒரு டேட் தான் இருக்குது. ஓகேவா? பிளான் டேட் 1 மட்டும் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதுவே வந்துடுது. 08 செப்டம்பர் 8th செப்டம்பர் வந்துடுது. ஸோ இதே மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் டெலிவரி டேட்டை எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்டை, இந்த காலத்தை எனக்கு வந்து இஸ் பிளாங்க், அந்த இஸ் பிளாங்க் ஃபங்க்ஷன் மூலமும் என்னால் பண்ண முடியும். நெஸ்டட் இஃப் மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இஃபுக்குள்ளே இஃப் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை விட நமக்கு வந்து இப்படி எழுதுதான் ரீடபிலிட்டி ப்ளஸ் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? பார்க்கையும் இது நீ ஈஸியாக புரியும். நீங்கள் இஃபுக்குள்ளே இஃப் போட்டு நெஸ்டட் இஃப் மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தீங்களா அது அந்த ரீடபிலிட்டி அதில் இருக்காது. ரொம்ப கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிரஷனும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டியும் இருக்குது, அதே பக்கத்தில் பெர்ஃபார்மன்ஸும் அந்த இஸ் பிளாங்க் யூஸ் பண்ணி கிடைக்கிறத விட இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேவா? பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஹோலஸ் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் கால்குலேட் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து மெஷரில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக் விஷுவல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரோஸில் சப் கேட்டகரி போட்டிருக்கேன், காலத்தில் ஆர்டர் டேட்டை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து ஹைரார்கி ஃபார்மெட்டில் இருக்குது. இயர், குவார்ட்டர், மந்த் இருக்குது. நான் வந்து மந்த் லெவலோட நிப்பாட்டிட்டேன். ஓகேவா? ஸோ வேல்யூஸில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா சேல்ஸுங்கிற காலத்தை சம் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இங்கே பார்க்கலாம், இப்போ இந்த மிஷின்ஸுங்கிற இதுலலாம் 2014 குவார்ட்டர் 1 ஜனவரியில்
ஜனவரியில் மிஷின்ஸில் சேல்ஸ் நடக்கலை ஓகேவா. இதில் blank இருக்குது. ஸோ இந்த இடம் இந்த blank இருக்க இடத்துலலாம் எனக்கு வந்து ஜீரோவால் ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதை நான் வந்து ஹோலோஸ் ஃபங்க்ஷன் மூலமே அச்சீவ் பண்ண முடியும், இஃப் இஸ் blank மூலமே அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ அதை தனித்தனியாக உங்களுக்கு இந்த ஒரு மேட்ரிக் விஷுவல் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டுமே சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். ஆனால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோலோஸ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் இஸ் blank இந்த ஃபங்க்ஷன் மூலம் எப்படி போட்டிங்க அப்படின்னா சம் ஆஃப் சேல்ஸை ஒரு வேரியபிளில் போட்டு இஃப் இஸ் blank போட்டு அந்த வேரியபிள் இங்கே கால் பண்ணிவிட்டு இது blank-ஆ இருந்தால் 0 ரிட்டர்ன் பண்ணு, அப்படி இல்லைனா சேல்ஸ் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு போட்டிருக்கேன் ஓகேவா. இப்படியும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஹோலோஸ் ஃபங்க்ஷன் மூலம் இப்போ டேரெக்டாக இப்படி கூட அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதில் டேரெக்டாக சிம்பிளாக எழுதிருக்கு ஹோலோஸ் சம் ஆஃப் சேல்ஸ். சப்போஸ் இந்த செல்லில் வந்து இதை கால்குலேட் பண்ணும்போது இங்கே வந்து blank தான் ரிட்டர்ன் ஆகுது ஓகேவா. இந்த மாதிரி இடத்துல எனக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேம் ரிசல்ட் தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹோலோஸ் ஃபங்க்ஷன் தான் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ரீடபிலிட்டியும் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களில் ஹோலோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.